சங்கம் அருவிய காலம் அப்படிங்கிறது யாருடைய காலம்? களப்பிரர்களுடைய காலம். களப்பிரர்களுடைய காலம் எந்த நூற்றாண்டுல இருந்து எந்த நூற்றாண்டு வரை? கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை. அடுத்து களப்பிரர்களை பத்தி சொல்ற நூல் தமிழ் நாவலர் சரிதை யாப்பெரும் களம் அப்படிங்கிற நூல். அடுத்து களப்பிரர்களை பத்தி சொல்ற கல்வெட்டு எந்த கல்வெட்டு? வேள்விக்குடி கல்வெட்டு. அடுத்தது முத்திரையர்களை பத்தி சொல்ற கல்வெட்டு செந்தலை கல்வெட்டு. அடுத்து களப்பிரர்களுடைய ஆட்சியில் சிறந்த அரசன் யாரு? அச்சுத விக்ரமன். அடுத்து உங்களுடைய காலகட்டத்துல, அதாவது களப்பிரருடைய ஆட்சி காலத்துல எந்த 14 மேல்கணக்கு நூல்கள் பெருவாரி எழுதினாங்களா? 14 கீழ்கணக்கு நூல்கள் அதிகமா எழுதப்பட்டுச்சா? 14 கீழ்கணக்கு நூல்கள் பெருவாரி எழுதினாங்க. அடுத்து இந்த களப்பிரர்களுடைய ஆட்சியுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நிலங்கள் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் மீண்டும் உழவர்களுக்கே திருப்பி வழங்கப்பட்டது. சாதி வன்கொடுமைகள் அநீதி களையப்பட்டது. பள்ளிக்கூடத்துக்கு பேர் என்ன? கடிகைகள் அப்படிங்கிற மாதிரி பேரு. இதெல்லாம் யாரோட ஆட்சி காலத்துல இருந்துச்சு அப்படின்னா களப்பிரருடைய ஆட்சி காலத்துல இருந்துச்சு. அடுத்து தர்மபாலரும் போதி தர்மரும் எந்த பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா இருந்திருப்பாங்க? நாலந்தா பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா இருந்திருப்பாங்க. திருப்பாதி புலியூர்ல ஒருத்தர் இருப்பாருல, ஒரு நூல் எழுதியிருப்பாருல, அவர் யாரு? நந்தி அப்படிங்கிற ஒரு லோக வியாபகம் அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாரு அப்படிங்கிறத